பிற்பகுதி 20 நாட்கள் டாப் ஆனதுங்க. 6ஆம் இடம் வலுத்து இருக்குது, நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும், வேலை போனா கவலைப்படாதீங்க. டபுள் பங்கு சம்பளத்தோட இன்னொரு வேலை, நல்ல வேலையா மாசத்திலேயே கிடைக்கும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளேயே இருக்கும். சிலருக்கு புதிய கடன்கள் அமைஞ்சுதான் தீரும். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. சரி, தை மாதம் இப்படி நகர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு மிக முக்கியத்தை செய்யுமா அப்படின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும், குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். தை மாதத்துல, இந்த மாசி மாதத்துல, கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய், மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படியே கவலைகளை தீர்க்கக்கூடிய அமைப்போல் இப்போது மாசி மாதத்துல உண்டு. 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உட்கார்ந்து குரு சுக்கிர தொடர்புகள்ல இருக்கிறார். சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. முதல்ல 5ஆம் இடத்துல ஒரு 10 நாள் ஒரு வாரம் இருப்பார் செவ்வாய். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 5 கிரகங்கள் ஒன்றாக கூடி அது குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது நிறைவான ஒன்று. அதுல ராசிநாதனும் ஒருத்தர். அப்ப என்ன நடக்கும், முதல் 10 நாட்கள் பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கவலைகள் இருக்கும். அதுவும் தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கவலைகள் அதிகமாகவே இருக்கும். மாசி மாதம் முதல் ஒரு வாரம் 10 நாளைக்கு பிள்ளை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ, நமக்கு தெரியாம எதையாவது மறைக்குதா, அப்படி மறைக்குதா, இப்படி மறைக்குதா, ஏதாவது தப்பு பண்ணுதா, கண்காணாத தேசத்தில், கண்காணாத இடத்தில், வேற மாநிலத்துல, வேற நாட்டுல இருக்கிறாங்களே, வயசு பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட 10ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு நம்ம பிள்ளைங்களாம் தப்பு பண்ணாது, அதாவது கரெக்டா தான் சரியா தான் இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு தைரிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வரும். பிற்பகுதி 20 நாட்கள் டாப் ஆனதுங்க. 6ஆம் இடம் வலுத்து இருக்குது, நல்ல வேலை கிடைக்கும், வேலையில பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இன்னொன்னு ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க, அதையும் கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லி ஆகும். கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே புத்திசாலிகள். உங்களுடைய புத்திசாலித்தனம் முழுக்க முழுக்க எதுல தெரியும், குடும்பத்திலேயே தெரியும்.
வேலையில தெரியும். வேலையில என்ன மிஞ்சுறதுக்கு ஒருத்தன் வரக்கூடாது, நான் தான் டாப்பா பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில நிலைமைக்காக வேலையை மற்றவங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் அழுத்தம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதற்கேற்ற கூலியும் கிடைக்கும், பரிசும் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு நிலைமையிலையும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள், சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலை போனா கவலைப்படாதீங்க, டபுள் பங்கு சம்பளத்தோட இன்னொரு வேலை நல்ல வேலையா மாசி மாசத்திலேயே கிடைக்கும். 10 நாட்களுக்குள்ளாகவே 15 நாட்களுக்குள்ளாகவே புதிய இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டுங்க. பெரிய அளவுல சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளேயே இருக்கும். சிலருக்கு புதிய கடன்கள் அமைஞ்சுதான் தீரும். வீடு வாங்குறதுக்கான கடன், வாகனம் வாங்குறதுக்கான கடன், ஒரு நல்ல செலவுக்கான ஒரு கடன், மங்கள விஷயத்திற்கான கடன், பிள்ளைகளுக்காக கடன், அல்லது வேறு ஏதாவது ஒரு வீடு வாகனம் இந்த மாதிரியாக, அல்லது அப்பா அம்மாவுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, விலைக்கு வாங்குறது, இதற்கான ஒரு கடன் அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மருத்துவ செலவுகள் நிற்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கே கூட உடம்பு சரியில்லாம இருக்குது, எனக்கு இப்படித்தான் இருக்கு, பொண்டாட்டிக்கு இப்படி இருக்கு, புருஷனுக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய விரை செலவுகளை அப்படியே இது பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், 10ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து இருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்லவைகள், போட்டியாளர்கள் ஒழியக்கூடிய அமைப்பு, எதிரியாளர் நண்பர்கள், எதிரியே நண்பனாகக்கூடிய அமைப்பு. இந்த மனுஷனை ஏற்றுக்கிட்டு இருந்தா நமக்கு அப்படிலாம் ஒன்றும் சரியா வராது, பேசாத இவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவோன்ற மாதிரியாக எதிரியின் மனமாற்றமும் தெரியக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாசி மாதம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம், வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?